ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிவி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களோட டியோபாட்ஸ் F30 அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பாக்ஸை வெளியே எடுத்துருவோம். இப்போ அந்த மேல் கவர் எடுத்து ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து நமக்கு 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வந்துட்டு நீங்கள் வேறு யாராவது இந்த பட்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுவல் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேஸை வந்து வெளியே எடுப்போம். கேஸ்குள்ளே தான் பட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்துட்டு லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவி வெயிட்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி கனெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி வந்து கொடுக்கல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா அப் டு 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ்பி டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்கல. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லார்ஜ், அப்புறம் ஸ்மால் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே மீடியம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸோட வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த கொடுத்துருக்க கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. கேஸோட பில் குவாலிட்டி வந்துட்டு எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்க இயர்ஃபோன்ஸை வந்து வெளியே எடுப்போம். இயர்ஃபோன்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸில் சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி எதுவும் அந்த கேஸில் வந்துட்டு பெருசாக இல்லை. இப்போது இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பார்ப்போம். இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி பில் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கினது 999 அந்த லான்ச் ஆஃபரில் வந்து வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. பில் குவாலிட்டியில் பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இந்த இயர்ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் என்னெல்லாம் அவங்க மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெச்டி சீரியோ சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.2, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்துட்டு இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு பவர்ஃபுல் 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 13mm போட்டுருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. 10mm 13mm கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் ஸ்பெட் ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா அப் டு 42 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்துட்டு அப் டு 42 ஹவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ 999க்கு இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் நல்ல பேஸ், அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த இயர்ஃபோனை நான் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்னோட பர்சனல் ஃபீட்பேக்கை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை சப்போஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இந்த இயர்ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 ஹவராக யூஸ் பண்ணதில் இப்போ என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பில் குவாலிட்டி எடுத்துக்கோம். பில் குவாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் யூஸ் பண்ண டைமில் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு கம்ஃபர்ட்னஸில் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு கொடுத்த அந்த இயர் டிப்ஸே வந்துட்டு எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் ஹெட்டை வந்து ஷேக் பண்ணாலுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுவல. பர்ஃபெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆச்சு. ஸோ பில் குவாலிட்டியில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அதே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு இந்த ஒரு 999 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேட்டகரி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பேஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிது. அதே மாதிரி நான் சில கால்ஸும் பேசி பார்த்தேன். மைக் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபுளாக இருக்குது மைக் கிளாரிட்டி. மற்றபடி மைக் கிளாரிட்டி வந்துட்டு பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. ஏன்னா இதில் வந்து எந்த நாய்ஸ் கேன்சலேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு அவங்க தனியாக வந்து கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்துட்டு வந்து அக்கேஷனலாக வந்துட்டு நீங்கள் கால் வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பெருசாக ப்ராப்ளம்லாம் இல்லை. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்கறனால ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 மீட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி வந்துட்டு எதுவும் பெருசாக வந்து ப்ராப்ளம்லாம் இல்லை.
பேட்டரி பேக்கப் பத்தி நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு, மேபி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்றேன். பேட்டரி பேக்கப் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு எவ்வளோ நேரம் குடுக்குது, நீங்க அந்த கேஸ யூஸ் பண்ணி எத்தன டைம் சார்ஜ் பண்ண முடியும், அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி நான் கூடிய சீக்கிரத்தில உங்கள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க் யூ. பை.